ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் வல்லமையும் நிறைந்த நாமத்தினாலே இயேசு நேசிக்கிறார் ஜெபகோபுரத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஜெபத்தோடு வழங்கப்படும் பதில் வரும் நேரம் என்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியிலே இன்றைக்கும் உங்களோடு கூட நேரடியாக நான் இடைப்படுவதிலே ஆண்டவருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னதமான பெரிய தேவன். அவரால் செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை. கடந்த சில நாட்களாகவே இந்த பதில் வரும் நேரம் நிகழ்ச்சி அநேக ஜனங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறதை ஆண்டவர் எங்கள் கண்கள் காணும்படியான பலத்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இது எல்லாவற்றுக்கும் காரணம் நான் அல்ல, நாங்கள் அல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே மெய்யான தேவன், அவர் சர்வ வல்லமை நிறைந்தவர் என்பதுதான் இது எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட வந்திருக்கிறேன். பதில் வரும் நேரம் என்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான நீங்கள் திரையிலே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய அலைபேசி எண் 9840331082 என்கிற எண்ணிலே என்னை அழைத்தால் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அற்புதமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செங்கடலை பிளந்தவர், பார்வோன் சேனையை மடங்கடித்தவர், எரிகோ கோட்டையை நிர்மூலமாக்கினவர், தடைகளை உடைக்கிறவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஒரே மெய்யான தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ஆண்டவராலே நான் பெற்றிருக்கிற நன்மைகள் இந்த உலகத்தில் ஏறாலும் என்னால் பட்டியலிட்டு காட்ட முடியாது. ஏனென்றால் அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் திருச்சபை ஊழியங்களிலே தேவன் செய்து கொண்டு வருகிறார். அவர் ஒருவரே கர்த்தர். இன்றைக்கும் உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை முன்வைத்து காட்டி நான் அப்படியே ஜெபத்திற்குள்ளே கடந்து போக வாஞ்சிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பு இன்றைக்கு கொண்டு வந்து வைக்க விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிறான், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இந்த வார்த்தையை தேவ ஜனங்களாகிய நீங்கள் கவனமாய் கவனிக்க நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவராயிருக்கிறேன், நீங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே மாற்றமில்லாத எதுவுமே இல்லை என்று பார்க்க முடிகின்றது. காலங்கள் மாறுகிறது, சமயங்கள் மாறுகிறது, மனிதரும் மாறுகிறான். இந்த உலகத்தின் தோற்றமும் காரியங்களும் கூட நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே போகிறதை நம்முடைய சொந்த கண்களாலே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அவ்வளவு பெரிய மாற்றம் இந்த உலகத்திலே. அதே நேரத்திலே மனிதனும் மாறி போகிறான், தெய்வங்களும் மாறி போய் விடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அவர் மாறாதவர் என்று அவரே சொல்லுகிறார். வேதத்தை திருப்பிக் கொண்டால் தேவ பிள்ளையே, தேவனாலே படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் உன்னதமான ஒரு தோட்டத்திலே கர்த்தருடைய கிருபையினால் வைக்கப்பட்டவர்கள். தேவன் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம், நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் ஒன்றை மாத்திரம் தொடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்ன பொழுதோ அதை அவர்கள் கேட்கவில்லை. அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். அங்கேயும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடிந்தது. தேவனால் அழைக்கப்பட்ட விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான தேவ மனிதன் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனும் ஆண்டவர் சொன்னபடி கேட்டான். ஆனால் ஒரு குறித்த நேரம் வந்த பொழுதோ அவனும் கொஞ்சம் மாறி போனான், அவன் மனைவியும் மாறி போனாள். இப்படி வேதத்திலே அநேகர் மாறி போனதை நம்மால் பார்க்க முடியும். என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது என்று ஆண்டவர் சொன்னார். அந்த தாவீதும் மாறுகிறான், மோசேயும் மாறுகிறான், யோசுவா என்கிற ஒரு பரிசுத்தவானும் மாறுகிறான். தேவ ஜனமே, ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு மாறாதவர். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு என்கிற தெய்வம் மாறாதவர். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்தவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ, எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அப்படியே செய்கிறவராயிருக்கிறார். தேவப்பிள்ளையே, இந்த உன்னதமான கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில எல்லாரும் ஏமாற்றி இருக்கலாம், எல்லா ஜனங்களை விட்டு வெறுத்தவர் தள்ளி இருக்கலாம், எல்லா ஜனங்களும் உன்னை விட்டு விலகி தூரமாய் போய் இருக்கலாம். யார் எனக்கு மிக பெரிய நம்பிக்கையாயிருக்கிறார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் எல்லாம் உங்களை விட்டு மறந்து தூரமாய் போயிருக்கலாம், அவர்கள் மாறி இருக்கலாம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறது. என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாறாதவர், நான் ஒருவரே கர்த்தர், நான் மாறாதவர், உங்களை நிர்மூலமாக்குவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, வாக்கு கொடுத்த கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். ஆம் தேவ பிள்ளையே, பயப்படாமல் இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பயப்படாமல் இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் தேவ பிள்ளையை சோர்ந்து போகாமல் இருங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற இயேசு மாறாதவர். இந்த உலகத்திலே உன் நண்பன் மாறி போய் விடுவான், உங்கள் உறவினர்கள் மாறிவிடுவார்கள். நீங்கள் யாரை பெரிதாய் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மாறி போய் விடுவார்கள். வேதத்தில் அநேக ஜனங்கள் மாறி போனார்கள். காரணம், இவர்கள் எல்லாம் கடவுள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாறாதவர். உனக்கு தேவன் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, தேவன் உனக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ, எதற்காக தேவன் உன்னை அழைத்தாரோ, எதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக தேவன் உன்னை முத்தரித்தாரோ, எதற்காக ஆண்டவருடைய அபிஷேகத்திருக்கிறாரோ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உனக்காக அருமையான காலை நேரத்தில் வருகிறது. ஆண்டவர் மாறாதவர், தேவன் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற போது வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிறவர். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், நிறைவேறினது. யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், நிறைவேற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றி முடித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2025 ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற உனக்கும் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை என் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். பயப்படாதே, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய சனமே, உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம், பயப்படாதே. பொருளாதாரம் மாறி போகலாம், பயப்படாதே. நெருக்கமான சூழ்நிலைகள் திடீரென்று வரலாம், பயப்படாதே. உன் கையை விட்டு எல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் அது பிடுங்கப்படலாம், பயப்படாதே. நீ நினைத்து பார்க்காத ஒரு பெரிய நெருக்கம் உன் வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, தேவ பிள்ளையே வந்திருக்கலாம், உன் குடும்பத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, எல்லாம் மாறினாலும் என் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாறாதவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே என் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் அவர் மாறாத தேவன். ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் என்று மாறாத தேவன். அவர் ஒரு நாளும் மாறாத தேவன். தேவன் தமது பிள்ளைகளை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. ராக்கமானாதானா ரிதாலகா லதாலா கபாலதாரமானீதீனா. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகம் உன்னை மறந்து போய்விடலாம். ஆனால் என் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை உனக்காக வருகிறது. அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் உன்னை மறக்கிறவர் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுகிற தெய்வம் இல்லை. உன் நெருக்கங்களை, பாடுகளை பார்த்தேன் ஆண்டவர் அப்படியே கண்மூடி அமைதியாக இருக்கிறேன் தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் என் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான காரியம். கர்த்தருடைய பிள்ளையே, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். வனாந்தரத்தை போல இருக்கிறதான் உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய செழிப்பை உண்டாக்குகிறதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். நெருக்கங்களை பார்த்து, வாழ்க்கையிலே வருகிற பாடுகளை பார்த்து, உபத்திரவங்களை பார்த்து, வியாதியை பார்த்து, பலவீனங்களை பார்த்து, குறைகளை பார்த்து தேவனுடைய பிள்ளையை ஒருவேளை உடைந்து போயிருப்பாயானால், நெருங்கி போயிருப்பாயானால், ஓ கர்த்தருடைய பிள்ளையே, ஆகாரை போல ஒருவேளை அழுது கொண்டிருப்பாயானால், அன்னாலை போல ஒருவேளை உடைந்து போயிருப்பாயானால், இன்றைக்கு என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் கர்த்தர், நான் மாறாதவராயிருக்கிறேன், உன்னை நான் ஒரு காலம் மறக்கிறதே இல்லை என்று என் கர்த்தருடைய வேதம் உனக்காக வருகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? அவரே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் அவர் என்றும் மாறாத தெய்வம். அப்படியானால் அந்த உன்னதமான தெய்வத்தை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவராலே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே முத்தரிக்கப்பட்டிருக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, வேதத்திலே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதனை உங்கள் முன்பு கொண்டு வந்து நிறுத்த நான் வாஞ்சிக்கிறேன். மத்தேயு எழுதின நிருபத்திலே
நீங்கள் 26ஆம் அதிகாரத்துக்குள்ளே ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளையை உங்களை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதனை நான் உங்களுக்கு முன்பு காட்ட வாஞ்சிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் 69ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது அங்கு வேதம் சொல்லுகிறது, அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்போது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றான். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கு முன்பாக ஆண்டவரை அவன் அங்கே மறுதலிக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரோடு கூட பிரயாணப்பட்டவன் தான் இந்த பேதுரு. ஆண்டவரோடு கூட உறங்கினவன் தான் இந்த பேதுரு. ஆண்டவரோடு கூட அதிகமாய் அன்பு வைத்திருந்தவன் தான் இந்த பேதுரு. ஆண்டவரோடு கூட அதிகமாக உரையாடி கொண்டிருந்தவன் தான் இந்த பேதுரு. ஆண்டவர் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை பார்த்து தானும் நடக்க வேண்டும் என்று விரும்பின பொழுதோ, வா என்று ஆண்டவர் சொன்னபோது கடல் மேல் நடந்து வந்தவன் தான் இந்த நல்ல தேவ மனிதனாகிய அப்போஸ்தலன் பேதுரு. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு விசாரித்துக் கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையிலே அரண்மனையில் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக வருகிறான். அங்கே ஒரு ஸ்திரீயானவள் பேதுருவை பார்த்து கேட்கிறாள், நீயும் அவனோடு கூட இருந்தவர்களில் ஒருவன் என்று சொன்னபோதோ இங்கே பேதுரு சொல்லுகிறான், இல்லை இல்லை என்று அங்கே ஆண்டவரை மறுதலிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் உலகம், இதுதான் உலகத்தின் ஜனங்கள், இதுதான் உலகத்தின் காரியங்கள். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகம் நம்மை ஒரு நாள் மறுதலிக்கும், மறந்து போய்விடும். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் மாறாத தேவன். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு நெருக்கங்கள் வருகின்ற பொழுது, தேவைகள் வருகின்ற பொழுது, உபத்திரவங்கள் வருகின்ற பொழுது, நீங்கள் யாரை மலை போல் நம்பியிருந்தீர்களோ அல்லது நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களிடத்திலே போய் நீங்கள் ஏதாகிலும் ஒன்றை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ என்று ஒரு நிமிடம் அதை பரிசோதித்து பாருங்கள். ஒருவனும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். ஒருவனும் உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டான். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஏன் தெரியுமா? அவன் மனிதன். ஆகவே தான் நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தில் 118ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே தாவீது 118ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நீங்கள் வீட்டிலே இருந்த வண்ணமாகவே படித்து பாருங்கள். அங்கே அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லது. ராஜாக்களை பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவரை நம்புவது நல்லது என்று அங்கே வார்த்தை வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த உலகத்தை நம்பி ஏமாந்தது போதும், உலகத்தின் ஜனங்களை நம்பி நீங்கள் ஏமாந்தது போதும், இந்த உலகத்தை நம்பி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏமாந்தது போதும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகமும் இந்த உலகத்தின் ஜனங்களும் ஏமாற்றுகிறவர்கள். சாலமோன் சொல்லுகிறான், அது மாயை என்று அவன் சொல்லுகிறான். அறிந்து கொள் தேவனுடைய பிள்ளையே, இந்த உலக மாயை, இந்த உலகத்தின் ஜனங்கள் மாயை ஏமாற்றுகிறவர்கள். இந்த உலகத்தின் ஜனங்கள் நம்மை ஏமாற்றுகிறவர்கள், மறக்கிறவர்கள். இறக்க வரையிலே ஒரு ஈயை போல உங்களை சுற்றி சுற்றி வருகிறவர்கள். இனிப்பு எங்கே இறக்கிறதோ அங்கே எப்படி எறும்பு சுற்றி வருகிறதோ அதே போல உன்னிடத்தை இறக்க வரையிலே உன்னை சுற்றி சுற்றி வருகிறதான ஜனங்கள். ஆனால் உனக்கு தேவை என்று வருகிற பொழுதோ, நீங்கள் போய் நிற்கும் பொழுது உங்களை அவர்கள் அறியேன் என்று அறிக்கை பண்ணுவார்கள். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே,
அதைத்தான் தாவீது சொல்றான், மனுஷனை நம்பாதே, ராஜாக்களை நம்பாதே, பிரபுக்களை நம்பாதே, உலகத்தின் அதிபதிகளை நம்பாதே. உன்னோடு பழக்க வழக்கத்தை இழக்கிற ஜனங்கள் பெரியவர்களா தேசத்தில் இருக்கலாம், உயர்ந்தவர்களாக இந்த தேசத்தை உன்னதத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை போல அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஒரு உன்னதமான தெய்வத்தை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. யார் மறந்தாலும், யார் வெறுத்தாலும், யார் புறம்பே தள்ளினாலும், உங்களையும் என்னையும் புறம்பே தள்ளாது ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறவே மாட்டேன். அல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் மாற மாட்டார், ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளை மறக்க மாட்டார். அழைத்த என் ஆண்டவர் இயேசு, வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மை உள்ள கர்த்தர். ஆமென். அவர் உத்தமமான தேவன். ராமாநாதானாரை கபாலாதாலபாலா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உலகத்தை ஜனங்களை நம்பி ஏமாந்தது போதும், உன் செல்வத்தை, உன் ஐஸ்வர்யத்தை இழந்த இன்றைக்கு நடு தெருவில் ஒருவேளை நின்று கொண்டிருப்பாயானால், எல்லாவற்றை இழந்தவர் நெருக்கமான சூழலோடு உடைந்து போய் கலங்கி அழுது கொண்டிருப்பாயானால், என் கர்த்தருடைய வார்த்தை உனக்காக வருகிறது, பயப்படாதே. அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். தேவ ஜனமே, பாருங்கள், இங்கே பேதுருவை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவரோடு கூட பழகினவன், ஆண்டவரோடு கூட இருந்தவன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு போனாலும் அவரோடு கூட எல்லா இடங்களிலும் கூட இருந்தவன். ஆண்டவர் எங்கே உறங்கினாரோ, எங்கே உட்கார்ந்தாரோ, எங்கே சாப்பிட்டாரோ, எங்கே ஓய்வெடுத்தாரோ, எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரோடு கூட இருந்தவன் தான் இந்த பேதுரு. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அங்கே விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரை கொலை செய்ய கொண்டு போகிறார்கள் கொல்கதாவுக்கு. விசாரணை அரண்மனையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் போது பேதுருவை இங்கே ஒருவர் பார்த்து கேட்கிறாள், நீ அவனோடு விட இருந்தவன் தானே என்று கேட்கின்ற போது வேதம் சொல்லுகிறது, அவன் அங்கே ஆண்டவரை மறுதலிக்கிறான். ஆண்டவரை விட்டு ஓடுவதை அங்கே அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். அன்பு தேவ பிள்ளையே, தொடர்ந்து நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த வசனங்கள் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. 72ஆம் வசனத்தை நாம் 71ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே இன்னொரு காரியம், அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது, முதலிலே பேதுரு எங்கே இருந்தான்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறதையா, அரண்மனை முற்றத்திலே இருந்தான் பேதுரு. ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட நானும் இருந்தேன் என்று ஆண்டவருக்கு பக்கத்தில் போய் அவன் நிற்க மனதில்லாதவனாய் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் நின்று கொண்டிருக்கிறான், மறுதலிக்கிறான். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை விட்டு தூரமாக வந்து வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறு ஒருத்தி அவனை கண்டு, இவனும் நசரனாகிய இயேசுவோடு இருந்தான் என்று அங்கே இவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷரை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலிக்கிறான். எப்படி அவன் மறுபடியும் ஆண்டவரை மறுதலிக்கிறான். இன்னைக்கு இப்படிதான் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமா போயிடுறாங்க. ஆண்டவர் நன்மைகளை கொண்டு வரும்போது ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க. தேவ நன்மையான ஈவுகளை அளவில்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கும் போது ஆண்டவர் இயேசுவை தவிர இந்த உலகத்தில் தெய்வமில்லை. ஆனால் பாருங்க, பேதுரு கூட அப்படிதான் இருந்தான் தன் வாழ்க்கையில.
ஆனால் அரண்மனையிலே ஆண்டவருக்கு என்ன நடக்கும் என்று பார்க்கிறான். அங்கே ஒரு பெண்மணி பார்த்து கேட்டபொழுதோ ஆண்டவரை நான் மறுதலித்தை அறியேன் என்று சொல்லி மறுதலித்து விட்டு இப்போது மண்டபத்துடைய வாசலுக்கு வருகிறான். அங்கே இன்னொருவன் அவனை பார்த்து நீயும் அவனோடு கூடதான் இருந்தாய். அவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை இல்லை, அவர் எனக்கு யாருன்னு தெரியாது, இயேசுவை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, ஆண்டவருடைய முகம் எனக்கு எப்படி இருக்கும் என்று கூட தெரியாது, அவர் கருப்பா செவப்பா எப்படி இருப்பார் எனக்கு தெரியாது, அவர் என்ன ஆடைகளை விடுத்து கொண்டிருப்பார் எனக்கு தெரியாது. இன்றைக்கு இப்படிதான் இந்த உலகம் உன்னதமான தெய்வத்தை மறுதலித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பேதுருதான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு சொன்ன, ஆண்டவரே உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மறிப்பேன். இயேசுவே ஊழியத்துக்காக ஜீவனை விட வேண்டுமானாலும் நான் விட்டு விடுவேன். என் ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை எதை வேண்டுமானாலும் என் கர்த்தருக்காக நான் செய்வேன் என்று ஆண்டவருக்கு முன்பு வாக்கு கொடுத்தவன் தான் இப்போது வாக்கு மாறுகிறான், வார்த்தை மாறுகிறான், பிதற்றுகிறான், பயப்படுகிறான், மரணத்தை கண்டு அஞ்சுகிறான், மரணத்தை பார்த்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையை, நெருக்கங்களை பார்த்து பயப்படாதே, பாடுகளை பார்த்து பயப்படாதே, சோதனைகளை பார்த்து பயப்படாதே, வேதனைகளை வியாதியை பார்த்து பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அநேக உபத்திரவங்களின் வழியாய்த்தான் ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். பவுல் சொல்லுகிறான் அப்போஸ்தலர் புத்தகத்தில், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதோ நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே அடிகளும் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு உண்டு என்பதை ஆவிக்குள்ளே நான் அறிகிறேன். ஆகிலும் இவைகளை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. என் ஜீவனை கூட நான் பெரிதா எண்ணுவது கிடையாது, அது என் பாக்கியம் என்று சொல்லி அங்கே பவுல் எருசலேமுக்கு கடந்து போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அனுபவம் இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரனுக்கு, எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆராய்ந்து பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் அழைத்ததற்கு நோக்கம் உண்டல்லவா? தேவன் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டல்லவா? தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்கு ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் ஆண்டவன். இன்றைக்கு எல்லாரும் சொல்றீங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதிலேயும் இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்ப பெருமையா பீத்துவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 40 வருடங்கள் ஆகிவிட்டது, இந்த சபையில நான் தான் மூத்த விசுவாசி, நீ செத்த விசுவாசி. என்றைக்கு நீ பெருமை பார்த்து பாராட்டுகிறாயோ, என்றைக்கு வாயிலிருந்து தேவன் விரும்பாத பெருமையான வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறதோ, அப்பொழுது நீ மூத்த விசுவாசி அல்ல, நீ செத்த விசுவாசி. நினைவில் வைத்துக்கொள். என்ன பிரயோஜனம்? நீ மூத்த விசுவாசி இருக்கட்டுமே, 40 ஆண்டு காலம் ரட்சிக்கப்பட்டு இருக்கட்டுமே, உன்னால உன் திருச்சபைக்கு என்ன லாபம்? உன்னால தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன லாபம்? ஒரு ஆத்மா உன்னால ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உனக்குள்ளே உண்டா? வேதம் சொல்லுது, ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, 40 ஆண்டு காலத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கையோட வளர்ச்சி என்ன? உன் சபைக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? உன் ஊழிய காலனுக்கு என்ன செஞ்சிருக்கிற? உன் சபைக்காக நீ செய்த சாதனை என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுப்படி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, உன் நிமித்தம் இந்த தேசத்திற்கு என்ன லாபம்? தேவ ராஜ்யத்துக்கு என்ன லாபம்? கர்த்தருடைய சபைக்கு நீ சார்ந்திருக்க சபைக்கு உன் ஊழியக்காரனுக்கு என்ன பிரயோஜனம்? பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற. வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வசனத்தை கவனித்தேனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். தாயின் கருவில் நீ உருவாக்கப்படுவதற்கு முன்பே, உன் கரங்கள் உருவாக முன்னே, உன் கைகள் உருவாக முன்னே, உன் தலை உருவாக முன்னே, உன் கண்கள் மூக்கு வாய் உருவாக முன்னே, இந்த இருதயம் கருவிலே உருவாவதற்கு முன்பே ஆண்டவர் சொல்றார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கர்த்தருடைய பிள்ளையே. இந்த ஆண்டவருக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? இந்த ஆண்டவருக்காக பங்கு என்ன? கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியத்துக்கு எத்தனையோ முறை வாக்கு கொடுக்கிறேன். ஊழிய காரணத்தில் போய் பல முறை பேசுறேன், ஐயா எனக்கு ஒரு ஊழியம் கொடுங்க, நான் ஏதாவது ஒரு ஊழியம் பண்றேன், நான் ஏதாவது ஒரு தெருவில் போய் ஆண்டவர் இயேசு நல்லவர்னு சொல்றேன், நான் யாரையாவது குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு நல்லவர் என்பதை சொல்லுகிறேன், எனக்கு ஒரு ஊழியம் கொடுங்க. கேட்கறீங்களே? ஊழியக்காரன் கொடுக்கிறாரே, என்ன சாதிச்சிருக்கிற? உன் வாழ்க்கையில் என்ன நீ நடத்தி காட்டி இருக்கிற தேவ பிள்ளையே? என்னைக்காவது யோசித்து இருக்கிறியா? என்னைக்காவது ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தது உண்டா? பாடுகளை பார்த்து, உபத்திரவங்களை பார்த்து, சிலுவையை பார்த்து பயந்து ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நெருக்கத்தை பார்த்து பயந்து ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்துதான் என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதையா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்புவானானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், தேவனை ஆராதிக்கிறது உண்மையானால், கடவுளை தொழுது கொள்வது உண்மையானால், ஆண்டவரால் அழைக்கப்பட்டது உண்மை என்று அறிந்து கொள்வாயானால், தேவ ராஜ்யத்தை கட்டுபடி தேவனாலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை நீ அறிந்து கொள்வாயானால், தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை மறுதலிக்க மாட்டாய். உன் வாழ்க்கையிலே இந்த பேதுரு மறுதலித்து ஓடுகிறான் ஆண்டவரை விட்டு. ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தவன் தான் இந்த பேதுரு. ஆண்டவரே, உம்மோடு மரிக்க வேண்டியதானாலும் நான் மரிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். என் உயிரே போனாலும் பரவாயில்லப்பா, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஜீவனே போனாலும் பரவாயில்லை ஆண்டவரே. அப்படிதான் அந்த பேதுரு சொன்னான். தேவபிள்ளையே, இந்த பேதுரு இங்கே ஆண்டவரை மறுதலிக்கிறான். என் ஆண்டவரை மறுதலித்து ஓடுகிறான். அவன் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கை மறந்து அவன் மாறிவிட்டான். ஒரு ஸ்திரீ ஒரு சமயம் பார்த்து கேட்கிறாள், அவரை நான் அறியேன். இன்னொரு ஸ்திரீயானவள் மறுபடியும் பார்த்து கேட்கிறாள், அவர் யார் என்றே எனக்கு தெரியாது. மூன்றாவது முறை அவன் ஆண்டவரை மறுதலிக்கும் போது எப்படி மறுதலிக்கிறான் தெரியுமா? அந்த வசனத்தையும் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். 73ஆம் வசனம் சொல்லுகிறது, சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அதற்கு அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவன் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. ஆண்டவரை இந்த உலகத்திலே சபிக்கிறவர்கள் யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் ஆண்டவரை சபிக்கிறார்கள். உலகத்தின் ஜனங்களுக்கு கூட இயேசு யார் என்று தெரிகிறது. ஒரு முறை நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பட்டணத்திலே ஒரு பயங்கரமான இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன், என்னிடத்தில் மிகவும் அன்பாய் பழகுகிற ஒரு நல்ல தேவ மனிதன், அந்த இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன் என் கையை பிடித்து கொண்டு,
அவர் தன் வீட்டுக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போனார். என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லையே என்கிற அச்சத்தோடு கூட நானும் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தேன். அவருடைய பூஜை அறைக்குள்ளே என்னை கொண்டு போய் நிறுத்தினார். என் பூஜை அறையை பாருங்கள், என் பூஜை அறையை கவனிங்கள். நான் உற்று கவனித்தேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவர் வணங்குகிற எல்லா தெய்வத்தினுடைய படங்களை எல்லாம் அவர் அந்த பூஜை அறை முழுவதும் அவர் நிரப்பி வைத்திருந்தார். ஆனால் அதற்கு மத்தியிலே ஒரு பெரிய போட்டோவை அவர் வைத்திருந்ததை நான் பார்த்தேன். அந்த போட்டோவை காண்பித்து அவர் சொன்னார், இத்தனை தெய்வங்கள் படங்கள் இங்கே மாட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் நான் இந்த தெய்வங்களை விட இயேசு கிறிஸ்துனுடைய புகைப்படத்தை நான் நடுவிலே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு இந்த தெய்வங்களை விட இவர் பெரியவர் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே உண்டு என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு இந்து மனிதன் விக்கிரகத்தை வணங்குகிறார். இந்து மனிதன் சாபத்திலே பாவத்திலே விழுந்து கிடக்கிறதான ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அற்புதங்களை கண்களாலே பார்த்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் இயேசு யார் என்று தெரியல, யார் என்று புரியல. மறந்து போய்விடுகிறோம். வாக்கு தத்தத்தை மறக்கிறோம், ஆண்டவரை மறக்கிறோம், அபிஷேகத்தை மறக்கிறோம், ஆராதனையை மறக்கிறோம், ஊழியக்காரனை மறக்கிறோம், ஊழியத்தை மறக்கிறோம், தரிசனத்தை மறக்கிறோம். எல்லாத்தையும் மறந்து இந்த உலகத்தில் ஒரு உலக மனிதனாகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பேதுரு இங்கே ஆண்டவரை மறுதலிக்கிறது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரை சபிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. நன்மைகள் வருகின்ற போது இயேசு நல்லவர், அவர் உன்னதமானவர், அவர் அற்புதமானவர், அவர் ஆச்சரியமானவர், என்னை விடுவிக்கிறவர், என் ஜெபத்தை கேட்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், இப்படியெல்லாம் பேசுகிறோம். ஆனால் அதே நெருக்கங்கள் வருகின்ற பொழுது, நான் நினைத்தது நடக்காத பொழுது, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே சொல்றாங்க, நான் ஆராதனைக்கு போவதிலே எனக்கு என்ன லாபம்? இதுதான் கர்த்தரை சபிக்கிற அனுபவம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு பேதுருவை போல நீங்களும் ஆண்டவரை மறுதலித்துக் கொண்டிருக்கிறீங்க, மறந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, தேவன் ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர். அவர் ஒரு காலம் அதை மறக்கிறதே கிடையாது. தேவனுடைய பிள்ளையே, ஆம், அவர் மறக்கவே மாட்டார். பேதுருக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு தெரியுமா? கலிலேயா கடற்கரையிலே அவன் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது, கடற்கரை ஓரமாய் நடந்து வந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறவே மாட்டார். வாக்கு கொடுத்த கர்த்தர் எந்த சூழ்நிலையிலேயும் அவர் வாக்கு மாறவே மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 2025 தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார். இன்றைக்கும் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் என் நிமித்தம் உறுதிப்படுத்துகிறார். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். நீங்கள் நிர்மூலமாவது இல்லை, தைரியமாய் இருங்க, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட்.
அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் வாக்குகளை திறக்கிறார், நினைவில் வைத்துக்கள். தேவனுடைய தெரிந்து கொண்டிருக்கிறார், ஞாபகத்தில் வைத்துக்கள். தேவனுடைய அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறாமல் ஒரு நாளும் தேவன் உன்னை எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ராயனுக்கு முன்பாக பவுல் நிற்க வேண்டும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சரிங்க, நிறைய வச்சிருக்கீங்க, நிறைய வச்சிருக்கீங்க. சிஸ்டர் கவனிங்க, கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றேன். தைரியமா இருக்க. கர்த்தருடைய பிள்ளைங்களை அழவே கூடாது. நீங்க அழுத மனுஷனுக்கு முன்னால் அழாதீங்க, ஆண்டவருக்கு முன்னால் அழுங்க. கர்த்தருக்கு முன்பு வியாதி எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. கவனிங்க, ஆண்டவருக்கு முன்னால வியாதி எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஆமா, வேதம் சொல்லுது, கடினமான காரியத்தை என்னிடத்துல கொண்டு வாருங்கள், நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். சில காரியங்கள் எல்லாம் கடினமானதுதான், அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க, கர்த்தர் விசாரிப்பார். சரிங்களா? தைரியமா இருங்க. வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பா செய்வார். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள ஆண்டவரின் கிருபையான கரத்தில் ரூபியுடைய கணவருக்காக நான் முதலாவது ஜெபிக்கிறேன். ஐயா, அந்த மனிதனை சந்திங்க. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வம், அந்த பயங்கரமான குடி பழக்கத்தில் இருந்த ஐயா, இவரை விடுதலையாக்கி கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியாது நான் ஜெபிக்கிறேன். வாக்கு வளர்த்தவர், வாக்கு மாறாதவர், அவரை கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தில், கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். அவருடைய பலவீனங்களை கடிந்து கொள்கிறேன். அந்த சுகர் வியாதியை கர்த்தர் குணமாக்குவீராக. குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். உறுப்புகளுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது ஐயா. உயர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதி எழுக்கப்படட்டும். தேவ வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்யட்டும் என நான் ஜெபிக்கிறேன். குணப்படுத்துங்க, சுகமாய் தங்க பண்ணுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you sir, God bless you. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லி முடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அப்படியானால் தேவன் சொன்னால் சொன்னதுதான். பேதுருவுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். என்ன? வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். அன்றைக்கு தேவன் பேதுருவுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை நம்பி பேதுரு வந்தான், ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆண்டவர் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, இங்கே மறுதலிக்கிறான். ஆனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை அவர் மறக்கவே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது மத்தேயு 26ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, இவைகளை எல்லாம் கேட்ட பின்பு சேவல் கூவிற்றாம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் அவன் மனம் கசந்து அழுதான்.
ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ள தெய்வம். அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம். கர்த்தருடைய பிள்ளையே, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போய் சாபத்தோடு தரித்திரத்தோடு எனக்கு யாருமே இல்லையே என்று ஒருவேளை கலங்கி நிற்பாயானால் என் கர்த்தருடைய வேதம் உனக்காக வருகிறது. பேதுரு மனம் கசந்து அவன் அழுதான். பேதுரு மனம் கசந்து அங்கே அழுகிறானாம். கர்த்தருடைய பிள்ளையே, அவன் மனம் கசந்து அழுத பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். பேதுருவை கடவுள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். பேதுருவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பேதுருவை போல ஒரு வேளை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மறுதலித்த பெண்மாற்றத்துக்கு போயிருக்கலாம். சபைக்கு போகாமல் மறுபடியும் பெண்மாற்றத்துக்கு போயிருக்கலாம். இன்றைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் திரும்பி வந்தால் உன்னை ஏற்றுக்கொள்ள என் ஆண்டவர் பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பேதுருவை தேவன் எப்படி பயன்படுத்த ஆரம்பித்தார் தெரியுமா? தன் பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, மீறுதல்களுக்காக ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே, என்னை மன்னியும் ஆண்டவரை என்று பேதுரு கதறி அழுத பொழுது தேவன் பேதுருவை ஏற்றுக்கொண்டார். அவனை கடவுள் புறம்பே தள்ளலே. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகங்களை வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பேதுரு எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான். அவன் பிரசங்கத்தை கேட்டவர்கள் ஒரே நாளிலே, ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களா. அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டிலிருந்து படித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஒரு முறை ஆண்டவருக்காக இந்த பேதுரு எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்ன பொழுதோ ஒரே நாளில் ஒரே பிரசங்கத்திலே 5000 பேர், ஏறக்குறைய சுமார் 5000 ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். 2 பிரசங்கத்திலே 8000 பேர் ஆண்டவர் பக்கமாய் திரும்பினார்கள். சபிக்கப்பட்டவன், துன்மார்க்கன், கொலைக்காரன், விபச்சாரக்காரன், கொள்ளைக்காரன், திருடன், பொய் சொல்லுகிறவன், குறை சொல்லுகிறவன், குற்றம் சுமத்துகிறவன், கர்த்தருடைய ஆலயத்தை அடித்தவன், பரிசுத்தவானை கொலை செய்தவன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசினவன், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது எதிர்த்து நின்றவன், சுமார் 8000 பேர் ஒரே நாளிலே ஏற்றுக்கொண்டார்கள் இந்த பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு. காரணம், அவன் மனம் கசந்து அழுது மறுபடியும் நான் மரித்தால் ஆண்டவருக்காகவே மரிப்பேன் என்கிற தன் வார்த்தையிலே அவன் உறுதியாய் நின்றான். ஆண்டவரும் வாக்கு மாறாதவர் பேதுருவை ஜனங்களை பிடிக்கிறவளாய் உன்னை மாற்றுவேன் வா என்றுதான் அழைத்தார். இவன் அழுத பொழுதோ கடவுள் அவன் பாவங்களை மன்னித்து தேவன் தமது வாக்கை நினைவு கூர்ந்து பேதுருக்கு ஆண்டவர் கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை, ஞானத்தை, அறிவை, தாளந்துகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்போது கர்த்தருடைய ஊழியத்துக்கு பேதுரு போகிறான்.
சொல்லுகிறான். தேவ ஜனமே, வேதத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பேதுரு நடந்து போகின்ற பொழுது ஜனங்கள் அவன் நிழல் பட்டால், வஸ்திரம் பட்டால் போதும், ஓ எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களானாலும் சுகமாக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையில போய் நின்றார்கள். எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். பேதுருவின் நிழல் பட்டாலே எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகி போனது. காரணம், இவன் மனம் கசந்து அழுது தன் வார்த்தையை நினைவு கூர்ந்தான். அதே நேரத்தில் ஆண்டவரும் பேதுருவுக்கு கொடுத்த வாக்கை நினைவு கூர்ந்தார். அந்த வார்த்தை, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். இப்பொழுது பேதுரு மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அவன் மாறி போனான். காரணம், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாத தேவன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்தை கூட நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்ல மாட்டார், சொன்னதுக்காக வருத்தப்பட மாட்டார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை ஆண்டவருக்காக ஏதோ ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்க ஊழியம் திருச்சபைக்கு தேவை. அழிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு உலகத்தில் உண்டு. அவர்களுக்கு யார் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியும்? தாவீது சொல்லுகிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? உங்களை கடவுள் தெரிந்து கொண்டதற்கு முகாந்திரம் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. ஆகவே உங்களுடைய நோக்கத்தை, அழைப்பை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்கிற திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.